ஹாய் கைஸ், வெல்கம் டு SUAN ARTS. SUAN ARTSன்ற இந்த சேனலில் தமிழில் ஆர்ட் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நான் உங்கள் ஹோஸ்ட் இளையராஜா. இன்றைக்கி நான் கேமல் ஆயில் பேஸ்டலை ரிவ்யூ பண்ண போகிறேன். பேஸ்டல்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு சாஃப்ட் பேஸ்டல் இருக்குது, க்ரையான்ஸ் இருக்குது. பட் இதையும் தாண்டி ஆயில் பேஸ்டலில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் ஸ்மூத் கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே கேமலில் சூப்பராக இருக்கும். ஆயில் பேஸ்டல் ஃப்ரீயாக ஸ்க்ராப்பிங் டூலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இந்த இடத்துலையே டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 கலர் ஷேட்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. நீங்கள் ஆன்லைன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கலாம், சில நேரத்தில் கம்மியாக இருக்கலாம். பட் லோக்கல் ஷாப்பில் வாங்குறது பெட்டர். என்ன மாதிரி கொல்லி ஹில்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்க முடியாது. கண்டிப்பாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா பேக்கேஜோட ரேட் என்னென்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி ஸ்க்ராப்பிங் டூலை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. என்னென்ன கலர் ஷீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய எழுதியிருக்காங்க. பேக்கேஜை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த 25 கலர் ஷேட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு ஆயில் பேஸ்டல்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராப்பிங் டூல் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆயில் பேஸ்டல். மற்ற பேஸ்டல்ஸோட எனக்கு ஆயில் பேஸ்டல் ரொம்ப பிடிக்கும். சாஃப்ட் பேஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட பிளண்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே வேக்ஸ் கிரையான்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களால் பிளண்ட் பண்ணவே முடியாது. அந்த ஸ்மூத்தான ஷேடை எடுத்துகிட்டு வர முடியாது. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இன்பிட்வீனில் இருக்கிறது தான் ஆயில் பேஸ்டல். உங்களுக்கு பிளண்டிங்கும் ஸ்மூத்தாக பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போது அந்த டெக்ஸ்சர் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட் பேஸ்டலில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சருக்கான ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்காது. இதுவே கிரையான்ஸுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கிடைக்கும், பிளண்டிங் கிடைக்காது. பட் ஆனால் இது ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது யூஸ் பண்ணலாம். இதை நான் வச்சு ட்ரா பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்தான ஃபீலிங் கிடைக்குது. ஒரு பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. நான் வரையும் போதே இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கு ஏன் ஆயில் பேஸ்டல்னு பேர் வச்சாங்கன்னு இப்போ புரியுது. வரையும் போதே ஆயிலில் வரைகிற மாதிரி ஸ்மூத்தாக அப்படியே ஸ்லிப்பரியாக இருக்குது. அப்படியே ஸ்லைட் ஆகிட்டு போகுது பேப்பரில். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதை வச்சு ஃபுல் பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கே பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக ஒன்று பண்ணுறேன். குழந்தைங்க கூட இதை வச்சு நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நாம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேக்கில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நீங்கள் கீழே ஒரு ஷேடு அப்ளை பண்ணிவிட்டு மேலே டார்க் ஷேடை அப்ளை பண்ணிவிட்டு கிராப் டூலை வச்சு அதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா கீழே இருந்து உங்களுக்கு ஒரு ஷில்லோட் மாதிரி ஒரு ஷேப் கிடச்சி அதிலிருந்து இலுமினேட் ஆகும் ட்ராயிங்ஸு. இந்த டூல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமல் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பேஸ்டில் வச்சு மாஸ்டர் பீசஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்சஸ் ஆயில் பேஸ்டல் ஃபார் ஆர்டிஸ்ட். நெக்ஸ்ட் வீக் வேக்ஸ் கிரையான்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். மறக்காமல் SUAN ARTS லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் அனிமேட் வித் இளையராஜான்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அங்கே போய் பாருங்கள். அங்கே அனிமேஷன் ஆர்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ், பாய்.